இது வந்து யாரும் சொல்லி நான் குத்திக்கல. எனக்கு பற்று இருந்தது, தேசப்பற்று இருந்தது, நான் குத்திக்கிட்டேன். அதே மாதிரி உங்க மேல பற்று இருக்க நாங்க பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி கேள்வி எப்படி கேள்வினா உங்களுக்கு பாஜக வந்து பொறுப்பு வழங்கப்படவில்லையே, அதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க கேட்டா அது கேள்வி. ஒருவேளை பொறுப்பை மீறும் பட்சத்தில் அண்ணாமலை மாதிரி புதுசா ஒரு அண்ணாமலை இயக்கம் ஆரம்பிச்சிருக்கா எனக்கு தெரியாது. அவைக்க அரசு முதல் பட்ஜெட்டை தாக்கல் உங்களெல்லாம் சந்திச்சதுல மகிழ்ச்சி. சந்திப்பதற்கான திட்டம் இன்று இல்லை. ஏன்னா இது வந்து 25ஆம் தேதி நெல்லையில நடந்த ஒரு விழா, என்னுடைய பிறந்தநாள் விழாவை சிறப்பாக அதை வந்து சுந்தர் உள்ளிட்ட இங்க இருக்கிற எல்லாருமே சேர்ந்து சிறப்பாக நடத்தி முடித்தார்கள். அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கணும்னு நினைச்சேன். ஒன்று நெல்லைக்கே போய் தெரிவிச்சிருக்கலாம். நான் இங்கே படப்பிடிப்பில் இருக்கலாம், நீங்கள் வர முடியுமான்னு கேட்டேன். உங்களை பார்க்க எங்கே வேணாலும் வருவோம்னு சொன்னாங்க. இங்கே வந்திருக்காங்க. வந்தது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. மீண்டும் ஒருவரை இந்த ஊடகத்தின் சார்பாக தமிழக மக்களுக்கு எனக்கு வந்து ஒரு விழா எடுத்தவருக்கு நன்றி சொல்லணும்னு நினைச்சேன். அது ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இன்னைக்கு நன்றி சொல்லி முடிச்சிருக்கேன். இந்த நன்றி தொடரும். பல நிகழ்ச்சிகள் பண்ணாலும் நன்றி சொல்ல கடமைப்பட்டவன் நான். அதனால இங்கே வந்திருக்கேன். அதான் இன்றைய நிகழ்ச்சி. இல்லை, பச்சை குத்திக்க சொல்லலை. நான் பச்சை குத்திக்கிட்டால் நல்லா இருக்கும்னு சொல்லி பல கருத்துக்களுக்கு செவி சாய்த்து பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். நாட்டாமை குடும்பம்னு சொல்லும்போது நாங்கள் அதை வலியுறுத்தி சொல்ல வேண்டும் நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. எப்படி பண்ணலான்னு சொன்னபோது இந்த மாதிரி செஞ்சா இல்லை என்னன்னு கேட்டாங்க. ஏன்னா இது வந்து யாரும் சொல்லி நான் குத்திக்கல. எனக்கு பற்று இருந்தது, தேசப்பற்று இருந்தது, நான் குத்திக்கிட்டேன். அதே மாதிரி உங்க மேல பற்று இருக்க நாங்கள் பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி பண்ணலாமேன்னு சொன்னாங்க. அது நான் தடை போடவில்லை. அதுவும் மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டு செய்யுங்க. அதுவும் கிளீனா பண்றவங்க பண்றாங்களான்னு பாருங்க. ஒவ்வொருத்தருக்கு ஒரு தனி யூசியை பயன்படுத்துறான்னு பாருங்க. ஹைஜீனிக்கா பண்றவங்கள்ட்ட பண்ணிக்கோங்க. கட்டாயமே கிடையாது. அவர் வந்து ஒரு ஆளுக்கு போறதுக்கே வந்து அரை மணி நேரம் ஆச்சுன்னா இங்க இருக்கிற 150 பேருக்கு நீங்க யாராவது முடிக்க முடியாது. செய்யணும்னு நினைச்சா பண்ணுங்க. இட் ஷோஸ் சாலிடாரிட்டி ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் லாங்கிவிட்டி வித் மீ. இவ்வளவு எல்லாரும் பயணிச்சிருக்கான கிட்டத்தட்ட இங்க இருக்கிறவங்க எல்லாருமே 30 ஆண்டுகளை கடந்தவர்கள் தான். அவங்க குடும்பம் எல்லாமே என் கூட பயணிச்சவர்கள். நான் அவங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன், அவங்க எனக்கு கடமைப்பட்டிருக்காங்க. அந்த மாதிரி வாழ்ந்திருக்கோம். அது தொடர்ந்து இப்படிதான் இருக்கணும்னு நினைக்கிறோம். அவங்க சொன்ன கருத்துக்கு செவி சாய்த்து செய்திகளான்னு செய்து கொடுக்கும். 40 வருஷமா அவங்க தான் பயணிக்கிறாங்க. அரசியல் ரீதியா நீங்க ஒரு பெரிய வெற்றி பெறணுங்கிற ஒரு ஆசையில இவங்க இருந்தாங்க, எண்ணத்துல இருக்காங்க. இப்ப பாஜக உங்களுக்கு சரியான பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கா? அதுல இவங்க என்ன வழங்கப்பட்டிருக்கா இல்லைங்கிறதுதான் நீங்க அப்படி கேள்வி எப்படி கேள்வினா உங்களுக்கு பாஜக வந்து பொறுப்பு வழங்கப்படவில்லையே, அதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க கேட்டா அது கேள்வி. தேர்தலுக்கு முன்னாடியும் இதே கேள்வி வைக்கும் பொழுது தேர்தலுக்கு பிறகு கரெக்ட். தேர்தலும் முடிஞ்சிட்டு ஆமா தலைமையெல்லாம் மாறிட்டு ஆமா தலைமை மாறிடுச்சு, தேர்தல் முடிஞ்சிருச்சு. இப்ப பாராளுமன்ற ஏன் முடியல எந்த மாற்றமும் கிடையாதுங்க. உறுதியா இருக்கிறவனா. அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் பாராளுமன்ற வந்து முடிஞ்ச பிறகு முடிவு எடுப்பாங்கன்னு சொன்னாங்க. நேற்று கூட நான் வந்து உள்துறை அமைச்சர் வரும்போது வரவேற்பு நிகழ்ச்சி சென்றிருந்தேன். அவங்க சொல்லும் போது கண்டிப்பா இன்னொரு விரைவாக அது முடிவுகள் எடுக்கப்படும் சொன்னாங்க. அதுக்காக காத்திருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து பலமுறை சொல்லிட்டு அதுக்காக பதவி வேண்டாம் என்று சொல்பவன் நான் அல்ல. பதவிக்காக நான் போய் எங்கேயுமே சேரல. அது யாரை வேணா கேட்டுக்கலாம். இதுக்காக போயிருக்காரு, அள்ளி கொடுத்துட்டாங்க, அதுக்காக போயிருக்காரு. போய் கேளுங்க, யாராச்சும் ஒருத்தர் சொல்றாங்களா கேளுங்க, அப்படி பண்ணாங்களா போய் கேளுங்க. கேட்டா தெரியும், உண்மை தெரியும். போல்டு ஸ்டார்ட் நேராகவே கேட்டுக்கிறேன்னு போய் கேளுங்க. ஏதாச்சும் வந்து பெற்றுக்கொண்டு சென்றாரா, பெறாமல் சென்றாரா, என்ன சொல்லி போனாரு போய் பாருங்க. என்னை பொறுத்தவரை நான் வந்து 3வது முறை வந்து முதலமைச்சராக இருக்கும்போது நமது பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் நேரடியாக வந்து குஜராத்துக்கு போயிட்டு அகமதாபாத் போயிட்டு மீடியா வாய்ஸ் என்ற பத்திரிகை நடத்தும் போது அதன் செய்தியாளராக அவர் போய் சந்தித்த பெருமை எனக்கு உண்டு. அப்போலேருந்து அவரை பார்க்கும்போது அவருடைய பதிலாம் அங்கே நீ கேட்கும்போது the way he thought of developing the country இருந்தனால அவர் மேல் ஒரு பற்றும் பாசத்தோடு இருந்தேன். அது தொடரட்டும் சொல்லி தேசிய நீரோட்டம் நாம் சிணைந்தால் சிறப்பாக செயல்பட முடியும். தேச ஒற்றுமைக்காக பாடுபடும் போது ஒரு தேசிய நீரோட்டத்தில் போய் சேரலாம்னு நினைச்சேன். அங்கே போய் சேர்ந்து அவங்க எல்லாருமே வந்து மனதுள்ளவர்கள், என்னுடன் பயணிப்பவர்கள், பயணிக்கலாம்னு சொன்னேன். அதுதான். ஸோ அந்த பதவி கொடுத்தாதான் அங்கே செயல்படும் நான் சொல்ல நான் உறுதியாக இருக்கேன். அது நல்லது நடக்கணும்னா தேச ஒற்றுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் மேல கூட சில பதிவுகள்லாம் செஞ்சிருந்தேன். இப்போ சில வந்து உலகளவில் வந்து பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஒரு பெரிய அளவில் உலகளவில் போற்றப்படுகின்ற முதன்மை தலைவராக இருக்கும்போது, நாடு உயர்ந்து கொண்டே இருக்கும்போது, 4வது இடத்து 3வது இடத்துக்கு பொருளாதார அடிப்படையில் நாம் உயர்கின்ற சூழல் இருக்கும்போது அதை வந்து வெளிநாட்டில் இருக்கவங்களாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அது எப்படி குலைக்க முடியும், எப்படி சீர்குலைக்கலாம் என்பவர்கள் இருப்பாங்க. ஆனால் வெளிநாட்டு சதிக்கு நாம் வந்து செவிசாய்த்து நான் அது உணர்ந்து அதுக்கு வந்து உள்ள போய் மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சமீபத்தில் நடந்த உங்களுடைய பிறந்தநாள் விழா பிரமாண்டமா திருநெல்வேலியில் நடந்தது. இப்ப அதனை தொடர்ந்து இப்ப நிர்வாகிகளுக்கு நீங்க பாராட்டு விழா, இதை பாக்குறப்ப மறுபடியும் சரத்குமார் அவர்கள் பிஜேபியில இருந்து வெளியே வந்து சமத்துவ மக்கள் கட்சியை உயிர்ப்பிக்க போறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அதை எப்படி பார்க்கலாம்? ஃபியூச்சர்ல சமத்துவ மக்கள் கட்சி மறுபடியும் வருமா?
இல்லை, சமத்துவ மக்கள் கட்சி மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறேன்ற எண்ணம்லாம் எனக்கு கிடையாது. நான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் 2.5 வருஷம் ஆச்சு, 2.5 years. நம்ம வந்து இணைந்துனா மார்ச் சேர்ந்தோமா, மார்ச் டு மார்ச் 2 years ஆச்சு. ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை 2 வருடம் 4 மாதம் ஆயிடுச்சு. 2.5 மாதம் ஆகுது, 2.5 வருஷம் ஆகுது. என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஆதங்கங்கள் இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு ஆதங்கம் உண்டு. என்ன நம்மளுக்கு பொறுப்பு இல்லை. ஆனால் எல்லாருக்கும் பொறுப்பு வாங்கி கொடுத்துருங்க. ஸோ எனக்கு பொறுப்பு வாங்கினேன்னு இல்லையே, என் கூட பயணிப்பவர்கள் அனைவரும் பொறுப்பில் தான் இருக்காங்க இன்றைக்கி. அதனால் பொறுத்தால் பூமி ஆழ்வான்னு சொல்கிறோம். எந்த பூமியை நான் ஆள போகிறேன்னு நினைக்கே தெரியாது. அது கடவுள் என்ன சொன்னாலே, டெஸ்டினி பிரிங்ஸ் பீப்புள் டுகெதர், ஃபைண்ட் பர்பஸ்னு. ஸோ எது எப்போ நடக்கும்னு எனக்கு தெரியாது. நான் வந்து பொறுமையாக தான் காத்துட்ருக்கேன். அவங்களுக்கு என்னுடைய செயல், என்னுடைய திறன், அறிவு, ஆற்றல், திறமை எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அந்த அறிவு, ஆற்றல், திறமையை நான் பயன்படுத்த வேண்டும் எண்ணம் அவங்களுக்கு இருந்தாலும் அது காலதாமதம் ஆகிறது என்று எல்லாருக்கும் தெரியுது. அது விரைவில் நடக்கும் என்று எதிர்பார்க்கிறேன். நடக்காத போது உங்கள் கேள்விக்கு நான் உங்களை அழைத்து பதில் சொல்கின்ற இடத்தில் இருக்கிறேன் என்று உங்களுக்கும் தெரியும். ஒருவேளை பொறுப்பை மீறும் பட்சத்தில் அண்ணாமலை மாதிரி புதுசா ஒரு இயக்கம் ஆரம்பிக்கிறது. அண்ணாமலை இயக்கம் ஆரம்பிச்சிருக்காரு எனக்கு தெரியாதுங்க. இல்ல, அப்ப பொறுப்பை மீறும் பட்சத்தில் அவர் இயக்கம் ஆரம்பிச்சிருக்காரு, இல்லாட்டி கட்சி ஆரம்பிச்சிருக்காரா? அப்ப இயக்கம் ஆரம்பிச்சிருக்காரு. பொதுநலம் செய்யணும். அந்த பொதுநலம் நம்ம செஞ்சுட்டே தான் இருக்கோம். அது வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு தான் இருக்கும். பொதுநல சேவையில் எல்லாருமே இருக்கும். நீங்கள் போதை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லி எல்லாருமே போய் பார்த்தோம், அவங்க குத்திருக்கோம். இதை நான் என்றைக்கோ சொல்லிட்டேன், அதெல்லாம் சொல்லியிருக்கோம். போதை தவிர்க்கணும், பீச் ஓரத்தில் குப்பை அள்ளணும்னு சொல்லியிருக்கேன். தென்காசியில் பார்த்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர் நானே போய் குப்பை அள்ளி அந்த வளாகத்தை சுத்தப்படுத்தி ஒரு பெரிய பார்க், பூங்காவே உருவாக்கி தந்திருக்கேன். சொந்த பணத்தில் தான் பண்ணியிருக்கேன். அரசுடைய எம்எல்ஏ நிதியிலேருந்து நான் அதை பண்ணலை. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன். இன்னும் வாய்ப்பு வராமல் இருக்கலாம், அந்த வாய்ப்புக்கு எதிர்பார்க்கலாம், வாய்ப்பு வரலாம். எது எப்ப நடக்கும்னு இந்த உலகத்துல யாருக்கும் தெரியாது. அரசு முதல் பட்ஜெட்டை தாக்கல் நான் அதை பார்க்கவே இல்லைங்க. ஏன்னா அதில் வந்து அதை பற்றி சொல்லணும்னு நினச்சா நான் வந்து பேசிக்காக நான் வந்து ஒரு பொறுப்பு கொடுத்த பிறகு நம்ம அரசியல் ரொம்ப தீவிரமாக பேசலான்னு பார்த்தேன். பட் ஆன் த பேப்பர் பார்க்கும்போது இன்னும் எதிர்பார்ப்புகள் எல்லாம் அதிகமாக இருந்தது. அந்த எதிர்பார்ப்புகள் இல்லை என்று மட்டும் தற்காலினால் சொல்ல முடியும். 2019 அதிமுக கூட்டணியில ஒரு தனி கட்சியா நீங்க செயல்பட்டு இருந்தீங்க. அதன் பிறகு 2021 எடப்பாடி பழனிசாமி உங்களை அரவணைக்காமல் இருந்திருக்காருன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நத்தம் விஸ்வநாதன், எஸ்பி வேலுமணி வந்து ஒரு குற்றச்சாட்டா உங்க பேரை பதிவு செஞ்சு அதுல கொடுத்திருக்காங்க. ஆமா, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 2021 தேர்தலுக்கு உங்களை போன்ற சில கட்சிகளை அரவணைக்காமல் இருந்ததுதான் தோல்விக்கு காரணம்னு குற்றச்சாட்டா முன் வச்சிருக்காங்க. உங்களுடைய கருத்து? அதாவது அவங்க அப்படி சொல்றது அவங்களுடைய எண்ணத்தில், அதாவது 1996ஆம் ஆண்டு கொஞ்சம் போயிடுறோம் உங்க கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி. 96ஆம் ஆண்டு வந்து அன்பு சகோதரர் ரஜினிகாந்த் அவர்கள், நான், மூப்படார்ஜி எல்லாருமே உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது ஒரு மாற்றம் வரணும்னு நினைச்சோம். அப்போ பயணிக்கும் போது கடைசியில் வந்து என்ன பண்ணோம்னா, திராவிட முன்னேற்ற கழகம் டிஎம்சியை சப்போர்ட் பண்ணுவோன்னு சொன்னோன்னே நான் வந்து 40 நாட்கள் பயணிச்சேன் அதில். அப்போ நான் நினச்சிருந்தேன் கட்சி அன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கணும். உங்களை போல் சகோதரர்கள்லாம் எனக்கு வந்து அறிவுரை சொல்லியிருந்தீங்கன்னா அன்றைக்கே கட்சி ஆரம்பித்து ஒரு 30-40 சீட்டு கேட்டு நிச்சயமாக கொடுத்துருப்பாங்க. அன்றைக்கி ஒரு இடம் ஜெயிச்சிருக்கலாம். அன்றைக்கி அந்த எண்ணமே எனக்கு கிடையாது. இன்னைக்கு நினைச்சது ஒரு தவறு என்று தெரிகிறது. அந்த தவறை சுட்டி காட்டுகின்ற பொறுப்பு எனக்கு இருக்கு. எனக்கு ஒரு பாப்புலாரிட்டி இருக்கு. அந்த பாப்புலாரிட்டி சரிவர பயன்படுத்தணும்னு சொன்னோன்னே 40 நாள் பயணிச்சு எல்லாம் பண்ணேன். ஸோ அந்த பயணத்திலே நான் இருந்துட்டு இருந்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அறிவு, ஆற்றல், திறமையை வந்து புரட்சி தலைவர்களுக்கு தெரியும். அப்படி பார்த்தீங்கன்னா 1996ஆம் ஆண்டு அவங்களை எதிர்த்து பிரச்சாரம் செய்த எனக்கு, நான் வந்து கட்சி துவங்கிய பிறகு 2 இடம் கொடுத்து போய் நில்லுங்கன்னு சொன்னா எந்த அளவுக்கு என்னுடைய மதிப்பும் மரியாதையும் அறிவும் ஆற்றலும் போற்றப்பட்டிருக்கு என்பதை மட்டும் உணரணும். இந்த நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் அதில் அடங்கியிருக்கு.